தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஒரு மதத்துக்கு மட்டுமல்ல மனிதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு இருந்தது. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பதிவு ஏன் போடணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். வழிபாட்டு முறைகள், நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லாமே பொதுவாக நமக்கு போதிக்கிறது அன்பு தான். அந்த அன்பை வந்து பார்த்திங்கன்னா தான் வேறு வடிவில் வேறு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்து ஃபாலோ பண்ணி அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம்ன்றப்போ எனக்கு எப்போ அதை கேட்டாலுமே வந்து அது கண்ணில் சொல்லுங்க. நம்ம இப்போ நாத்திகம் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஏதோ பகுத்தறிவு அப்படின்றது கடவுள் எதிர்ப்பு பேசுகிறதா அப்படின்றது இல்லை. ஆன்மீகத்துலேயே நாத்திகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னென்னா இந்த அன்பை பற்றி அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. அன்பே சிவம்ன்றது நம்ம திருமூலர் அவர் ஆரம்பித்து எல்லாருமே வந்து அந்த அன்பு 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 சொல்லி வள்ளலார் வரைக்குமே அதுதானே, அந்த அன்பு தான் இருக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரு. இப்போ ஹார்ட் பீட் இருக்குது, உங்களை கேட்டால் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது எப்பேற்பட்ட அன்பு! அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி வேறு எதுவும் இல்லை. சிவனுக்கு இப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. உண்மையாக அதுக்கான விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? வாராகினா இப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க, ஏன் அப்படியெல்லாம் ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க? முதல்ல அதை நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம முருகன் வச்சே போயிடுமே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு இல்லையா, செவ்வாய் தத்துவத்தோடைய ஒரு அம்சம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஏறுறப்போ உனக்கு மூச்சு வாங்கும், அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி போய் அந்த கடவுளை வந்து வழிபட்ட அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறவர் டாக்டர் ஜெயபால், மருத்துவராக இருக்கிறார். அவரிடம் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக வந்து உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய இன்ஸ்டா பதிவுகள் எல்லாம் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கோம். என்னையும் ஒரு பதிவு தான் ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது அன்பு சார்ந்து ஒரு பதிவிட்டிருந்தீங்க. அது ஒரு மதத்துக்கு மட்டுமல்ல மனிதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு இருந்தது. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பதிவு ஏன் போடணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதலாவதாக இது வந்து நான் பிளான் பண்ணி ஒரு திட்டமிடலாக வந்து இதை பண்ணலை. நான் வந்து இருந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, என் ப்ரொஃபஷன்லேயும் சரி நிறைய மாற்றங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறைய மதங்கள் இருக்குது, நிறையா வழிபாட்டு முறைகள், நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லாமே பொதுவாக நமக்கு போதிக்கிறது அன்பு தான். அந்த அன்பை வந்து பார்த்திங்கன்னா தான் வேறு வடிவில் வேறு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்து ஃபாலோ பண்ணி அந்தந்த மதம் சார்ந்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அப்போ எனக்கு என்ன இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் சைடில் இந்த கந்த குரு கவசம் வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு அந்த ஒரு லைன் வரப்போ மட்டும் என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும், எனக்கு ஏன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னாலும் நம்மளுடைய கவனம் உருவநிலைப்படணுன்றக்கா ரூபம் கொடுத்துருக்கோம். அந்த ரூபத்தை வந்து பார்த்திங்கன்னா அருவமாக திரும்பி நம்ம மாற்றுறப்போ அன்பு தான். அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம்ன்றப்போ எனக்கு எப்போ அதை கேட்டாலுமே வந்து அது கண்ணில் சொல்லுங்க. இல்லை எனக்கு லைனாக எனக்கு ஞாபகம் இல்லை, அது லைனாக வரும். அது என்னென்னா அதை எழுதின சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர், முருக பக்தர் அப்படின்னு இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகமும் இருக்கும். நம்ம இப்போ நாத்திகம் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஏதோ பகுத்தறிவு அப்படின்றது கடவுள் எதிர்ப்பு பேசுகிறதா அப்படின்றது இல்லை. ஆன்மீகத்துலேயே நாத்திகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னென்னா நான் யார், என் உடம்பு எதால் ஆயிருக்கு, ஆமாம் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சரியான முறையில் கேள்வி கேட்கலாம். அந்த பகுப்பாய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கணும், ஒரு ஞானம் கொடுக்கணும், தெளிவை கொடுக்கணும். வெறும் கடவுள் மறுப்பு இல்லை. இதில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறப்போ அன்பு தான் எல்லாம் சொல்கிறீங்க சார். அதில் ஒரு நாஸ்திகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்த சொல்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது இந்த பாட்டை எழுதின சுவாமிகள் சொல்கிறேன். அந்த கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அவரோட புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மனமேன்னு சொல்லிட்டு அந்த மனம் பற்றியே வந்து முழுசாக இருக்கும். எண்ணங்கள்லாம் என்ன, உணர்வுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பார். அவர் முருக பக்தர் தான், அம்பாள் வழிபாடு இந்த ஸ்ரீ சக்கரங்கள்லாம் வச்சு வழிபடக்கூடிய ஆளு தான். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுத்தறிவை விட
விடாத ஆன்மீகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடுத்த லெவல் கொண்டு போகும். இல்லைன்னா மூட நம்பிக்கை அப்படின்றதுக்குள்ளே நம்ம திரும்ப சாஸ்திர சம்பிரதாயக்குள்ளே மாட்டிப்போம். அந்த பயிற்சி நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்லது கொடுக்கணும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லது கொடுக்கணும். அது என்றைக்குமே வந்து அதான் சொல்கிறேன், ஆன்மீகமும் பகுத்தறிவும் இப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஒரு ஆன்மீகம் அதுதான் நம்ம சித்தர்கள் கொடுத்தது. அந்த சித்தர்களே இன்றைக்கி மூட நம்பிக்கைக்குள்ளே வழிபாடு மாதிரி போயிடுச்சு. நீங்கள் சொன்ன சிவவாக்கியரா யாராக இருந்தாலும் சரி, எல்லா சித்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இந்த என்ன சொல்கிறேன், அந்த பகுத்தாய்வை விடுறதே கிடையாது. எதுனாலும் நீயா உணர்ற வரைக்கும் அதை நம்பாத அப்படின்னு தான் திரும்ப சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, வாங்கிக்கோ. ஆனால் அது அவங்களுடைய அனுபவம். நீ சுயமாக அனுபவிக்கணும்னா அதுக்கு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். உன்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் கேள்வி கேளு, உன்னோட எண்ணங்கள்லாம் கேள்வி கேளுன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த அன்பை பற்றி அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. அன்பே சிவம்ன்றது நம்ம திருமூலர் அவர் ஆரம்பித்து எல்லாருமே வந்து அந்த அன்புன்னு சொல்லி வள்ளலார் வரைக்குமே அதுதானே, அந்த அன்பு தான் இருக்கும். ஸோ அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரு. ஆமாம், அந்த அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறை எல்லாமே இருக்குது. நம்ம உடலே அன்புடைய ஒரு தத்துவம் தான். இப்போ ஹார்ட் பீட் இருக்குது, உங்களை கேட்டால் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது எப்பேற்பட்ட அன்பு! அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே சயின்டிஃபிக்காக சொல்லலாம் வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட் வந்து பீட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்குது, இந்த சைனோ ஆரிக்குலர் நோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தான் உங்களுக்கு இந்த ஹார்ட் பீட் போச்சுன்னா ஷாக்கில் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு ஸ்பார்க்கு தான் அருட்பெருஞ்சோதி. இவ்வளோண்டு தான் இருக்கும் அந்த இது. அப்பேற்பட்ட ஜோதி தான் இப்பேற்பட்ட உடம்பை இயக்கிட்டு இருக்கு, உள்ளே இருக்க உறுப்புகளை இயக்கிட்டு இருக்கு. அது உங்களை கேட்டு எங்கச்சா, என்ன கேட்டு எங்கச்சா, அதுவாக இயங்குது. அது இறைவனுடைய அந்த அருட்பெருங்கூடைய அந்த அன்பு. ஸோ அந்த அன்பு தான் எல்லாமாவும் இருக்குது. அந்த அன்பு தான் ஒரு ஜீவராசிக்குள்ளே இருக்குது. அதே ஸ்பார்க்கு தான் உங்களுக்குள்ளேயே இருக்குது. எறும்புக்குள்ளேயே அதே ஸ்பார்க்கு தான் இருக்குது. அந்த ஸ்பார்க்கு தான் பெரிய யானையாக இருந்தாலும் இவ்வளோண்டு தான் அந்த ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கு தான் அந்த ஜோதி, அந்த அன்பு தான். அது நிற்கணும்னு நினச்சா நிற்கும், எப்போ நிற்கும்னு தெரியாது, நடக்கும்னு நினச்சா நடக்கும். அந்த ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கிறத நம்ம உணரணும் அப்படின்றக்காக எல்லா மதமும் சொல்லிகிட்டு இருக்கோம். உனக்குள்ளே போன்னு திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அந்த அன்பை நீங்கள் உணரணும். அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே உங்களுக்கு இறையாக தெரிய ஆரம்பிக்கிறப்போ யார் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு, வன்மம், கோபம் இது எல்லாமே வராது. அவங்களும் இறைவனுடைய ஒரு தன்மை தான் அப்படின்ற உணர்வு தான் நமக்கு வருமே தவிர நம்மளிருந்து வேறாக அவங்கள பார்க்க முடியாது. ஸோ உருவம் தான் மாறி இருக்குது, அது பயாலஜி. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்குன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். எறும்புலேருந்து மனுஷங்கள் வரைக்கும் டைனோசராகவே இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒளி தான், அந்த ஸ்பார்க்கு தான் உள்ளே இருக்குது. அது வந்து அன்பினுடைய வடிவம். ஸோ அதுதான் நமக்கு அந்த லைனில் வரப்போ எல்லா மதத்துக்கும் அது பொருந்தும் தானே. இப்போ இஸ்லாமியர் இருக்கிறாருன்னா அவருக்கு இதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா, இல்லை கிறிஸ்டின் இருக்கா அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா? அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் பாடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இயங்குது. அது வந்து இயற்கையோடு கலந்த ஒரு விஷயம். ஸோ அந்த இயற்கை அன்பின் வடிவாக இருக்குது, நம்ம உடம்பு அன்பின் வடிவாக இருக்குது. அந்த அன்புனால தான் இயங்கிட்டு இருக்கு எல்லாமே. பூமி உங்களை கேட்டு சுற்றுச்சா? சூரியன் தினமும் வருது, கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. பல யுகங்களாக பல ஆண்டுகளாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அன்போட வடிவம். பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் பூமி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு செகண்ட், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பிரளயம் ஏற்படும்னு யோசிச்சு பாருங்கள். அது அன்பின் வடிவம். இப்படி எல்லாமே அன்பாக தான் இருக்குன்றத நம்ம மறந்துட்டோம். அதை நம்ம அந்த பாட்டு தினமும் கேட்குறப்போ அதுதான் எல்லாமே இருக்குது. அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே நீயும், அன்பே நானும், அன்பு இல்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லையடா, எங்கும் நிறைந்த அன்பே என் சத்குருநாதன் அப்பா. அந்த குருநாதர் யாராக வேணா இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ அதனால தான் அதில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பதிவில், நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பிடக்கூடிய இறைவனை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சித்தர். கண்டிப்பாக ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த சில வரிகளுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய உலக தத்துவத்தையே வந்து அந்த கந்தகுரு கவசத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலுமே நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி உள்ள எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வருது. அது வந்து உடல்ல இல்லை, உள்ளத்துக்குள்ளே வர்றதை ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையா இப்போ வந்து குறிப்பாக இன்னொரு பதிவு நான் பார்க்குறப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. உருவ வழிபாட்டில் உங்களுடைய அந்த வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு இருந்தது. இந்த உருவ வழிபாடு நமக்கு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அல்லது கண்ணால் கூட குறைஞ்சபட்சம் நம்முடைய ஐம்புலனால் ஏதாவது உணரக்கூடிய விஷயங்களை தான் நம்மளால் நம்ப முடியும், இல்லை நம்மளால் உணர முடியும். அட்லீஸ்ட் ஒரு முருகர் வராருன்னா, இல்லை இந்த ஒரு சித்தர் வராருன்னா, ஒரு சந்தன வாசமோ ஜவ்வாது வாசமோ வந்தால் தான் ஆஹா இங்கே எங்கேயோ இருக்கிறாருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடய அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும். அப்போ உருவமே இல்லை அப்படின்ற அளவுக்கு
வழிபடுறதுன்றா அது ஞானத்தோட உயரிய நிலைமைக்கு போனவங்களால தான் அதை விட்டு வெளில வர முடியும். நீங்க உருவங்கள் அப்படின்றப்போ இப்போ நம்ம அந்த நிலையை கடந்து இந்த உருவங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, நமக்கு இப்போ சிவனுக்கு இப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க, உண்மையா அதுக்கான விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? வாராகினா இப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க, ஏன் அப்படியெல்லாம் ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இறைவன் உருவமானவர், அருவமானவர், உருவமானவர், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஒரு நபரோடைய மெச்சூரிட்டியை பொறுத்து, எந்த அளவுக்கு அந்த ஆன்மா முன்னேறுக்கின்ற பொறுத்து அந்த பாதையை எடுத்துக்கணும். பட் இங்கே நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த உருவத்தை வச்சு எதுக்காக அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தோமோ அது வந்து இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. அதாவது வந்து இப்போது நான் அந்த பதிவுலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது ஒரு உண்மையான மாடு இருக்குது, அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான தீவனமோ சரியான பராமரிப்போ இல்லாமல் ரோட்டில் போவோம் பேப்பர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. பட் இங்கே நந்திக்கு பால் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து நித்திய அபிஷேகம் செஞ்சுறது பண்ணுறது எல்லாமே அது வந்து ஆகம விதிகளில் போயிட்டே இருக்கும். பட் அது ஏன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளோட எல்லா கடவுளும் ஏதோ ஒரு இயற்கையோடு சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. நமக்கு 5 திணைகள் இருக்குது, 5 திணைகளுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்க. அண்ட் கடவுள்களும் வந்து பார்த்திங்கன்னா கையில் கீழே வச்சுருப்பாங்க, கரும்பு வச்சுருப்பாங்க, இயற்கை சார்ந்த வாகனங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, இயற்கையில் வந்து ஒரு சங்கிலி இருக்குது, அதாவது ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. இயற்கை தன்னைத்தானே சமமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில மிருகங்கள்லாம் குறிப்பாக ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படி குறிப்பாக முக்கியமாக இருக்கிற மிருகங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டா தான், ஜாக்கிரதையாக நம்ம அந்த சுழற்சியில் பத்திரமா வச்சுக்கிட்டா தான் இயற்கை வந்து தன்னோட சுழற்சி கம்ப்ளீட் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த தேனி இருக்குல்ல, தேனி வந்து இவ்வளோ தான் இருக்குது, சின்ன ஒரு சைஸில் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆப்சன்ஸ் இருந்துச்சு, அது சுத்தமாக அழிஞ்சிருச்சுன்னா உலகம் 1 வருஷத்தில் அழிஞ்சிரும்ன்றது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி ஒரு நிலத்துக்கும் ஒரு சில ஜீவராசிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அதுங்களுக்கே தெரியாது. அதுதான் ரொம்ப இயற்கையில் அற்புதமான விஷயம். என்னென்னா, ஒரு மரம் அதுக்கு மரம்னு தெரியாது. நம்ம வேப்ப மரம்னு சொல்கிறோம், வேப்ப மரத்துக்கு தான் வேப்ப மரம்ன்றது தெரியாது. அந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாமே இயற்கையில் முக்கியமான ஒரு சுழற்சி கட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த சுழற்சி கட்டத்தில் இருக்கிறப்போ அதை ரொம்பவே பாதுகாத்து அதை ரொம்பவே வழிபட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சூரிய வழிபாடுன்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. மலையை வழிபடுறது, ஆறை வழிபடுறது எல்லாமே என்னென்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆற்றல்களை நமக்கு அங்கேருந்து கிடச்சிட்ருக்கு. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான எல்லா விஷயமும் இயற்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம திருப்பி எதாவது செய்யணுன்ற ஒரு நன்றி உணர்வுக்காக பண்ணது தான். அது மொட்டையாக நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நடுகள் வழிபாடு, ஒரு கல்லை வச்சுட்டு, ஓகே இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, இப்படி எங்கேயோ இப்படி பார்த்து பேசினா உங்களுக்கு கன்வே ஆகாது. எனக்கும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. இப்போ ஐ டு ஐ பார்க்குறேன் அப்படின்னா தான் ஓகே, அங்கே ஒரு நபர் இருக்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பாயிண்டில் ஒரு கவனம் வைக்கணும் அப்படின்றப்போ. கவனம் இல்லாமல் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளை பைத்தியன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா உங்களை பார்த்து பேசினா தான் இவர் தெளிவாக இருக்கிறாரு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக? இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், எங்கெங்கேயோ பார்த்து பேசுகிறேன்னா இவர் நல்லா தான் இருக்காரா, தெளிவாக தான் இருக்காரா அப்படின்னு வந்து கேட்போம். ஸோ அந்த மாதிரி இந்த உருவ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கான முதல் காரணம் வந்து, இப்போ இயற்கை இருக்குது, கடல் இருக்குது, கடல் மொத்தத்தையும் இப்போ என்னால் போய் வழிபட முடியாது. ஸோ கடல் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதை வச்சு அதை கும்பிட ஆரம்பித்தோம். இப்படி தான் அருவமான இறைவனை சரி ஒரு பாயிண்டில் கவனம் செலுத்தி கும்பிட ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் சொன்ன மாதிரி கடல் சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஆனால் சொம்பில் இருக்க தண்ணி கடல் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனை என்ன எங்கே ஆச்சு அப்படின்னா, சொம்பில் இருக்க தண்ணி தான் கடல் கடல் கடல்னு சொல்லிட்டு கடல் அவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தர் சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு, ஒருத்தர் பித்தளை சொம்பில் பிடிச்சிட்டு இதுதான் சிறந்த தண்ணி, ஒருத்தர் காப்பர் சொம்பில் பிடிச்சிட்டு இதுதான் சிறந்த தண்ணி. ஒரே தண்ணி தான், உள்ளே இருக்க குடுவையோட ஷேப் வேறு இருக்குது, அதனோட தன்மை வேறு இருக்குது, ஆனால் தண்ணி ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு உருவ வழிபாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சது என்னென்னா, உங்களுக்கு ஒரு உருவத்தை பார்க்குறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒரு ஈர்ப்பு ஏற்படணும். அந்த வடிவம் அப்படிங்கிறது கண்களை வந்து, ஏன்னா உயிராற்றல் அதிகமாக விரயமாகிறது கண்களில் தான்ன்றது யோகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்களை வந்து ஒரு பாயிண்ட்டை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாலே அவங்களோட ஆற்றல் ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுக்காக உருவாக்குனது தான் ஃபஸ்ட்டு உருவங்கள். அது ஃபஸ்ட்டு ஒரு கல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆர்டிஸ்டிக் மைண்ட் வந்து உருவாக அதுக்கு ஒரு பொட்டு வச்சாங்க, அதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் பண்ண, அது எல்லாமே ஒரு அன்போட வெளிப்பாடு தான். பட் எங்கே பிரச்சனைனா, அங்கே மட்டும்தான் கடவுள் இருக்குன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் மாறுச்சு. இப்போ உருவ வழிபாடு, முருகன்னா மலையில் இருப்பார், ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்ம முருகன் வச்சே போயிடுமே, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இருக்கு இல்லையா, செவ்வாய் தத்துவத்தோடைய ஒரு அம்சம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து செவ்வாய்னா உங்களுக்கு உடம்புல எதை குறிக்கும்னா பிளட்டை குறிக்கும்.
பிளட்டை குறிக்கும், உள்ள இருக்க ரெட் பிளட் செல்ஸை குறிக்கும். அண்ட் இன்னொன்று உடற்பயிற்சியை குறிக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியை குறிக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும்னா வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், நல்லா சுறுசுறுப்பாக இருந்தால் கார்டியாக் ஹெல்த் நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இதை பண்ணணும்னு தான் ஃபஸ்ட்டு வந்து முருகரை கொண்டு போய் அங்கே மலை மேலே வச்சாங்க. நடந்து போ, மலைக்கு போங்க, மூச்சு வாங்க, எல்லாம் பண்ணு, ஃபுல்லாக உனக்கு. அதனால் வெயிட் கொடுத்தாங்க. இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்லாம் சொல்லி நம்ம தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இது பண்ணணும், ரெசிஸ்டன்ட் பண்ணால் தான் ஏஜிங் ஆகாமல் இருக்கும், சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கோட இன்னொரு வருஷம் தான் உங்களுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறது. ஒரு வெயிட்டை வச்சுட்டு இப்படி ஏறுறப்போ உனக்கு மூச்சு வாங்கும், அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி போய் அந்த கடவுளை வந்து வழிபட்ட அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிறேன், அங்கே கடவுள் உனக்கு அனுகிரகம் பண்ணுதோ இல்லையோ, அந்த மலையில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள், அந்த காற்று, அந்த ஒரு போகக்கூடிய அந்த பயணம் இருக்குல்ல, அந்த பயணத்தோட புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம். அது முருகன்றப்போ பக்தியாக போகிறப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். சும்மா போகிறது அப்படின்றத விட பக்தியோடு போகிறப்போ ஒரு உத்வேகம் வரும். ஸோ அப்படி உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணுன்றக்காக தான் அவர் கொண்டு போய் எங்கள் மலையில் வச்சார். செவ்வாய் தத்துவம் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆகும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தோஷங்களோ வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உருவ வழிபாட்டுக்கு ஒரு சயின்ஸு. இப்போ என்ன பிரச்சனைன்றது நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த மலைக்கு இப்போது ரோப் காரில் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த மலைக்கு இப்போது காரில் மீன்ஸ் ரோடு போட்டு காரில் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ திருப்பதி போனால் திருப்ப வரும் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உருவம், அங்கே வெங்கடாஜலபதி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த பாத யாத்திரையை ஏறி அந்த மூலிகை காற்றெல்லாம் பட்டு, அதாவது நம்மளுடைய ஆன்மீகத்தில் இந்த ஆறான்னு சொல்லுவாங்க. நம்ம சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பிளாக் ஆகிருக்கும். அந்த பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோயாவோ இல்லை மன ரீதியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவோ கன்வெர்ட் ஆகும். இது வந்து இந்த மாதிரி காற்றுகளில் இந்த மலைகள் நீங்கள் நடக்கிறப்போ அது பட சக்கரங்களில் இருக்கிற பிளாக் தானாகவே சரியாகும். அதனால் யோகிகள் போயிட்டு மலை உச்சியில் ஏன் போய் உட்காந்தாங்க? ஏன் காடுகளில் போய் ஏன் உட்காந்தாங்க? ஏன் உங்களுக்கு கடலில் போய் உட்காரலாம்? எதுக்கு காடுகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுடைய வாசம், அதனோட இது எல்லாமே அவங்களுடைய ஆறா நல்லா கிளென்ஸ் பண்ணும். கிளென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ், எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு உடம்பும் மனசும் தெளிவாயிருச்சுன்னா, அந்த தெளிவோடு உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறது தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ திருப்பதி போய் சாமி போய் லட்டு சாப்பிட்றத விட நடந்து போய் அந்த சாமியை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ, இன்னும் நடக்கிறப்போ பிரெயினில் என்ன ஆகும்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம தானாகவே நடக்க ஆரம்பிப்போம். நின்றுட்டு யோசிச்சோம்னா நமக்கு நடப்போம். ஸோ பொதுவாகவே நடந்தாலே மனக்குழப்பங்கள் தெளிவாகும், நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதுவே வந்து இறைவனை நோக்கி நம்ம நினச்சிக்கிட்டே அதில் ஒரு நடந்தோம் அப்படின்னா, அந்த நடக்கிற விஷயமே உங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றங்களை உருவாக்கும். ஸோ அதுக்கு தான் பாத யாத்திரைன்னு ஒன்று பண்ணது. ஆமாம், இன்றைக்கி எல்லாம் வந்து விஐபி தர்ஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக காரில் போய் உட்காந்துட்டு வச்சிடுறாங்க. ஸோ அந்த உருவத்தை ஏன் வச்சாங்க? அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட், அதான் எப்போவுமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை, த ஜேர்னி இஸ் இம்பார்ட்டண்ட். போய் அறையிற இலக்கை விட அந்த போகிற பயணம் அப்படின்றது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வெள்ளியங்கிரியெல்லாம் போவாங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி என்ன உங்களுக்கு இப்போ நடராஜராக இருக்கிறாரு, இவ்வளோ தாங்க இருப்பார். அங்கே இருக்க சிவன் வந்து சும்மா ஒரு 2 கல் தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்க நானே யோசிப்பேன், அதை பார்க்க இவ்வளோ தூரம் வந்தோன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். பட் ஏன் அதை நடக்க வச்சாங்கன்னா, அந்த 7 மலைகள் இருக்குது, இந்த நிலைகள் இருக்குது, அதை கடந்து அது ஒரு சக்கரத்தை குறிக்குது. ஸோ இப்படி வந்து உருவ வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு சும்மா அந்த சாமிக்கிட்ட போய் இப்படி நின்னோம் அப்படின்னா எல்லாம் கிடச்சிரும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கை. இன்னொரு மூடநம்பிக்கை கேளுங்க. இப்போ ஒரு சுவாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை கொடுத்துருப்பாங்க. இப்போ சிவன்னா வில்வம், இப்போ தாயார் பார்வதினா உங்களுக்கு வேப்பிலை, கணபதினா வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல். இப்படி ஒரு இதுக்கும் இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை பிரசாதமாக வாங்குவாங்க, பாக்கெட்டில் போடுவாங்க, வீட்டுக்கு போய் சாமி வைப்பாங்க, காஞ்சி தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. அதுக்கு கொடுக்கல. ஐயா நீங்கள் சாப்பிடணுங்க ஐயா, நீ வந்து இது அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா வில்வம் வந்து அவ்வளோ நல்லது பிபிக்கு. அந்த வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து கஷாயமாக ஒரு டிகாக்ஷன் மாதிரி போட்டு சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, திங்கக்கிழமை சிவன் கோயில் போ, அந்த பிரசாதத்தை வாங்க, அதை தண்ணியில் போட்டு குடி. இதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருந்துச்சு. நோய் இல்லாமல் இருக்கணும், செவ்வாய்க்கிழமை அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும். இப்போ அம்பாள்லாம் மஞ்சள், சனிக்கிழமை பெருமாள்னா துளசி, இப்படி ஒரு சுவாமிக்கும் ஒரு மூலிகை கொடுத்தாங்க. இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ சிவன்னா வில்வம், பெருமாள்னா துளசி, விநாயகருக்கு அருகம்புல். ஆமாம், அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மூலிகைகளுடைய வெரைட்டி வந்து ஒரு இடத்துக்கு ஏற்றாப்புலே மாறும். நான் பொதுவாக சொல்கிறேன், இது பெருந்தெய்வங்களுக்கான மூலிகைகள்.
குறிப்பாக சிறு தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிறுதானியம் வைப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காய்கள், பழங்கள், கனிகள்லாம் வைப்பாங்க. அதெல்லாமே வச்சதே சாமி சாப்பிட போகிறது இல்லைங்கய்யா, அந்த சாமியை சாக்கா அதாவது ஒரு வச்சுக்கிட்டு கிராமம், நீங்கள் அந்த சாப்பிடணும். கிராமத்துல வாழ்ற மக்கள் அந்த கிராம சீதோஷ்ணைக்கு ஏத்த போல ஆமாம், அவங்க அந்த தெய்வத்துக்கு படைக்கிற அந்த படையல், அந்த படையல் அவங்க சாப்பிடணும், உடல் சாமிக்கு எல்லாம் நலமாகணும். வைக்கிறாங்க, சாமியை வந்து சாப்பிடு, நம்ம தான் சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பிடணுன்ற ஒரு விஷயத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி அதை சாப்பிடுவோன்றக்காக வச்சு செஞ்சது தான். இப்போ என்ன ஆச்சுன்னா சொல்கிறேன், ஒன்றும் நம்ம சிவனுக்குள்ளெல்லாம் லைனாக போவாங்க, எங்கே இல்லை வாங்குவாங்க, சோப்பில் போடுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அதை சாப்பிடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே பூஜை ரூமில் கிடக்கும், காஞ்சு குப்பையை தூக்கி வெளியே போடுவாங்க. இதுக்காக உருவம் வச்சது. அந்த உருவத்தை வச்சதுக்கான காரணம் சித்தர்கள் என்ன அப்படின்னா, அதை நோக்கி ஒரு ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ நடைபாதைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கடல் போகிறோன்னா கடலில் வந்து பார்த்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய எடுக்கும். உப்பு தண்ணியை வச்சு உப்பெல்லாம் வச்சு கிளென்ஸ் பண்ணுவாங்க. அதனால் கடல் சார்ந்து இப்போ திருச்செந்தூர் மெயினாக ஏன் இப்போ பீக் ஆகுது நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்ததை விட இப்போ திருச்செந்தூருக்கு வந்து அதிகமான மக்கள் கூட்டம், அதிகமான விஷயங்கள் என்னென்னா நாட்டில் நெகட்டிவிட்டி நிறைய ஆயிடுச்சு. அந்த கடல் நோக்கி போயிட்டு அந்த கடலில் உட்காந்துட்டு வந்தாலும் என்னமோ நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். அது ரெகுலராக போனால் போக மாட்டான், சாமியை வையங்க போ. அந்த மாதிரி சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தெய்வங்களை வச்சு, அதுக்கு ஒரு மூலிகையை வச்சு, அதுக்கு எப்படி வழிபடணும் ஒரு முறையை வச்சு, அதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட், ஃபினிஷிங் பாயிண்ட். அதாவது சிம்பிளாக ஒரு லைன் ஓடுறோம்னா ஃபினிஷிங் பாயிண்ட் ஒரு ரிப்பன் இருந்தால் தான் அப்பா முடித்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அங்கே கடவுள் ஆமாம், அங்கே கடவுளை வச்சாங்க. ஸோ அவங்க கடவுளை வைக்கிறப்போ அது சும்மா வைக்கக்கூடாது, நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா அழகாக ஒரு தங்கத்தில் கவசம் அது இதெல்லாம் போட்டு, அது வந்து ஒரு சிம்பிள், நம்மளோட நம்பிக்கையோடைய சிம்பிள், நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுற சிம்பிள். அது பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரும். பட் இப்போ இங்கே என்னென்னா இது எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ இந்த எல்லா வளர்த்தையும் விட்டுட்டு சாமிக்கு போயிட்டு ஏதாவது சாத்தணும் செய்யணும்னு ரிப்பீட்டடாக அந்த உருவத்துக்கிட்டே போயிட்டு அதை வச்சு இன்றைக்கி சண்டை, எவ்வளோ கலவரங்கள் நடந்திருக்கு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. உருவத்தை வச்சு இன்னொன்று வந்து நமக்கு இப்போது டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ், இது எல்லாமே என்னென்னா அந்த உருவத்தை சுற்றியே போயிட்டுருக்கு. பட் அந்த உருவத்தை எதுக்காக வச்சோன்றது நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் அடிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக, இவர் பெருசா அவர் பெருசா. நான் சொன்னதே தான், கடல் நீர் ஒன்று தான், ஆளுக்கு ஒரு சொம்பளை பிடிச்சிட்டு நான் பிடிச்சது தான் கடல் தண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்கள் பிடிச்சி எதுவுமே கடல் தண்ணி இல்லை, கடல் தண்ணியோட ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கீங்க, கடல் அங்கே இருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் அந்த கடல்ன்றது என்னென்னா அதுதான் அன்பு, அதை நோக்கி தான் போகணும். இப்போ அந்த சொம்பை பிடிச்சிக்கிட்டு வர சண்டை தான் உருவ வழிபாட்டில் முக்கியமாக நம்ம எடுத்தது அதுக்கு தான். இப்போ கடல் எடுத்துகிட்டு வர முடியாது, சொம்பில் தண்ணி எடுத்தோம், பட் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு நம்ம லாக் ஆகிட்டு ரிப்பீட்டடாக அந்த உருவங்களுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ முருகர்னால் முருகருக்கு ஒரு ரூபம் இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது எல்லா கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்டாட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் கேட்பாங்க, நம்ம ஒரு சில என்னப்பா அவங்க கடவுள்லாம் வந்து ஒரு பொண்டாட்டி பார்த்தா இருக்குமா? அதாவது முருகராக இருந்தாலும் சரி, நான் இங்கே வந்து பிள்ளையார் வந்து நம்ம வந்து திருமணம் ஆகலைனும், ஆனால் நான் அந்த ஈழத்தில் இலங்கையில் சித்தி புத்தி பல்லவை 3 பேர் இருப்பாங்க. 3 தேவியோட இருக்கிற பிள்ளையார்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து உஸ்திஸ்த கணபதி எல்லாம் பார்த்தோம்னா கூட அப்படி தான். அப்படி பார்க்கும்போது எல்லா கடவுளுமே வந்து 2-3 மனைவிகளோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 2 வந்து ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு இமேஜில் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தது என்னென்னா, எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லாமே இந்த 3 விஷயம், ஈவன் நம்ம கிறிஸ்துவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் அண்ட் லார்ட் அந்த 3 இது சொல்லுவாங்க, 3 ட்ரினிட்டி சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்கள் தான் எல்லா பிரபஞ்சத்துலேயுமே நமக்கு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நிறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்களுக்கு காம்பன்சேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி. இது எல்லாமே படைத்தலுக்கு மேலே பிரம்மா, அதுக்கு ஞானம் வேணும், சரஸ்வதி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு விஷயத்தை காக்கணும்னா காசு வேணும், வெல்த் வேணும், சர்வைவ் ஆகணும்னா பெருமாள் கூட லக்ஷ்மி வச்சாச்சு. அழிக்கணும்னா சக்தி வேணும், பார்வதி வச்சாச்சு. இந்த 3 விஷயம், அதாவது கிரியேஷன், சஸ்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், இது 3ல் 1 பிரபஞ்சத்தில் நின்றுச்சு அப்படின்னாலும் இந்த யூனிவர்ஸ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ஒரு ஃபிலாசபி தான் இந்த 3 வடிவங்கள் எல்லாமே. அண்ட் இதே தான் வந்து இப்போ சயின்ஸில் உங்களுக்கு, அதை இப்போவும் சொல்கிறேன், என்றைக்குமே ஆன்மீகத்தை சயின்ஸோட தொடர்பு படுத்தி பாருங்கள், சயின்ஸாக பார்க்காதீங்க. இது கேட்கவே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸில் ஒரு முன்னேற்றங்கள் வர அது எவல்யூஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆன்மீகத்தில் ஒரு தவறாக பார்ப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜே தாம்சன் வந்து ஆட்டம் முதல்ல பார்த்தப்போ எப்படி சொன்னார்னா, வாட்டர் மெலனில் அந்த சீட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அது அடுத்தடுத்த மாடல் வர எவால்வ் ஆகி போர்ஸ் அட்டாமிக் மாடல் போட்டு அதில் வந்து ஒரு செல் இருக்குது, அதை சுற்றி இத்தனை வட்டங்கள் இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அறிவியலில் சொல்கிறப்போ அது பரிணாமமாக பார்க்க ஜே தாம்சன் முட்டாளுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது.
இப்போது அங்கே ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது அடுத்த கட்ட எவால்வ் ஆகிறப்போ இல்லை அவர் சொன்னது அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறப்போ காலத்துக்கு ஏற்றாப்புல கால சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அது எவால்வ் ஆகலைன்னா அது வந்து மூட நம்பிக்கைன்னு ஆகிடும், பிற்போக்குத்தனம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா இதில் லாக் ஆகிடும் நமக்கு. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.